அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்திருக்கிறேன். ஷாப்பிங் வந்து திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து மெகா ஷாப்பிங் தான் வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து திங்ஸ் வாங்கினது, ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணது எதையுமே நான் வந்து வீடியோவில் எடுக்கலை. நான் வந்து ஏன்னா அது அதிகமாக கூட்டமாக இருந்துச்சு, என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நான் வந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காட்டிகிட்ருக்குறேன். இப்போ வந்து நான் இவ்வளோ தான் திங்ஸ் வாங்கினேன். ஆல்ரெடி வாங்கின திங்ஸ்லாம் வேறு வீட்டில் இருக்குது. இருக்கிறதோட சேர்த்து எங்கள் பொண்ணு வந்து பாப்பா வந்து இருக்கிறதோட சேர்த்து இன்னுமே அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள், இல்லாத பொருள் எல்லாம் சேர்த்தே வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் திங்ஸ்லாம் எடுத்து அந்தந்த பொருள் வந்து வாங்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் எடுத்து வைக்கணும். அதுக்காக நான் ராம்நாடு போயிட்டு வந்ததுமே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல செட் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்குறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து நோன்பு திறக்கும்போது அங்கேயே நோன்பு திறந்துட்டோம். கடையில் பேக்கரியில் நோன்பு திறந்துட்டோம். அப்படியே திறந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூட பாப்பாவுக்கு, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் ட்ரெஸ்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோவே எடுக்கலை. வீட்டுக்கான திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து நோம்பெலாம் திறந்துட்டு வந்தனால ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து சமையலுக்கான திங்ஸ் தான் இது எல்லாமே. சோப்பு, ஷாம்பு, அப்புறம் வந்து லிக்விட், துணி துவைக்கிற லிக்விடு இதெல்லாமே வந்து நான் வந்து வாங்கிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இது காப்பித்தூள் வந்து மஞ்சள் பொடி, வீட்டுக்கான அனைத்து திங்ஸுமே வாங்கியாச்சு. பாப்பா வேறு அவங்களுக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு கவரில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து துணி துவைக்கிறதுக்கான வந்து லிக்விட்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது, எங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக இது வந்து ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து புதுசாக நான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏரியல் வாங்குவேன். நான் வந்து ஏரியல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து சர்ஃப் எக்ஸலும் யூஸ் பண்ணுவேன். 2மே வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போது. அப்புறம் வந்து பாத்திரம் கழுவுறது வாங்கியிருக்கேன். பாத்திரம் கழுவுற வந்து லிக்விட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கம்ஃபர்ட் வாங்கிடுவேன். மாதம் இதெல்லாம் வந்து வாங்கிடுவேன். எப்போவுமே வந்து ஸ்டாக் இருக்கணும் எனக்கு. இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும்போதே நான் வாங்கி வச்சுப்பேன். முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். அப்புறம் பாத்ரூம் கழுவுற அதுக்கு பேர் வந்து மறந்துடுச்சு. அது எக்ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். டாய்லெட் கழுவுறது வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே நான் வந்து வாங்கி ஆல்ரெடி என்கிட்ட இருக்கும். ஒன்று இருக்கும்போதே இன்னொன்று வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். டக்குன்னு போய் நம்ம வெளியில் வாங்க முடியாது. அதனால் வந்து நான் முன்னாடியே வாங்கி வச்சுப்பேன். இப்போ இது வந்து பாப்பா அவங்களுக்கான திங்ஸ் வாங்கியிருக்காங்க. வந்து தலைக்கு போடுற கிளிப்பு, அப்புறம் வந்து ஷாலில் வந்து பின் பண்ணுற கிளிப்பு, லப்பர் பேண்டு இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து தனி டிபார்ட்மெண்ட். அவங்களோட இதெல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி போட்டு வச்சுருவாங்க. நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. லப்பர் பேண்ட் வாங்கியிருக்காங்க, கிளிப்பு வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து ஷாலில் வந்து பின் பண்ணுற பின்னு வாங்கியிருக்காங்க. ஃபேஸ் வாஷ் அவங்க யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து எடுக்க பின்னாக வருது. அவங்க யூஸ் பண்ணுற க்ரீம் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் அவங்க வாங்கின பொருள் வந்து அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாமே. இருக்கும்போதே அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஃபேஸ் வாஷ்லாம் இருக்குது. அது தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஆயில் நான் எப்போவும் வாங்குகிற கடலை எண்ணெய். நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் வாங்கி வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் ஆயில் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 1 மந்த்து திங்ஸ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் முடிஞ்சிருச்சு. நான் அதான் முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஆயிலை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றி நான் வந்து ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். வந்து நெய்யும் வாங்கியிருக்கேன். பார்வதி நெய் தான் நான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா லிக்விடும் அந்தந்த இடத்துல எல்லா திங்ஸையுமே நான் அடுக்கி வச்சுட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் நான் இந்த இடத்துல வைப்பேன். இதெல்லாமே வந்து சோப் ஐட்டம், வந்து துணி துவைக்கிறதுக்கான லிக்விட் ஐட்டங்கள் எல்லாம் இதில் வச்சுருப்பேன். இது வந்து உடம்புக்கு போடுற சோப்பு. இது வந்து நான் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தெரியாமல் இப்போ மறுபடியும் 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் ஆல்ரெடி ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என் பாப்பா வந்து இஷ்டத்துக்கு எடுத்துருவோம். திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்குவோம் முன்னாடி. இது வந்து பல்பொடி. இந்த பல்பொடி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து அவ்வளோதாங்க நம்மளோட விலாக் இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.